அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog பார்க்க போகிறோம். ஸோ கூடவே நிறைய ரெசிபீஸும் பார்க்க போகிறோம். அண்ட் எங்கள் ஊரில் இந்த பொங்கலுக்கு செலிப்ரேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட கிளிப்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. இந்த vlog வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறமா கொண்டைக்கடலை கிரேவி தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுவேன். இந்த மாதிரியான சப்பாத்தி, கொண்டைக்கடலை, பட்டாணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் டேஸில் பண்ணுறது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் நேரத்தில் அவங்களுக்கு அவசரமாக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். லீவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆறாமரை உட்காந்து நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் வந்து லீவில் தான் இந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு சைடு வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்குமே காலையிலே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூடவே சோம்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை, புதினா மல்லி ஸோ இதையும் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்க்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இதுக்கு சேர்க்க வேண்டியது எல்லாமே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன சமைக்கிறதா இருந்தாலுமே அது வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் ஃபுல் ஃபோக்கஸோடு நம்ம சமைக்கணும். அதே நேரத்தில் சமைக்கக்கூடிய சமையல் வந்து ரொம்ப ருசியாக என்னோடய வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மன திருப்தியான சமையலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சமையலை வந்து எல்லாருமே அசந்து போய் பாராட்டுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதம் ரெடி பண்ணியாச்சு. சைடில் அதை கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த தேங்காய் சாதத்துக்கு பீஃப் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் தாளிச்சிட்ருக்கேன். நம்ம வந்து பீஃப் சமைக்கிறதா இருந்தாலுமே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி சமைக்கும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் சமைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சிக்கன் கிரேவி ஆகட்டும். ஸோ கிரேவி நம்ம பண்ணுற எல்லாத்துக்குமே கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம பண்ணும்போது அது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது நான் முடிக்கிறதுக்கு இடையிலேயே நான் கொண்டைக்கடலை கிரேவி வந்துட்டு எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை விசில் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் ஒரு 50% தான் வெந்து இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு பாதி அளவில் வெந்திருக்கும் போது நான் பாதி எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு நான் மசிச்சு சேர்க்கணும். ஸோ அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் பீஃப் கிரேவி பண்ணும்போது கொஞ்சமாக பச்சை பட்டாணி இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா பீஃப் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டினால கொஞ்சம் அதை குவான்டிட்டியை கூடுதலாக காட்டணும், எல்லாருக்குமே சரிவர கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கரை நான் வந்து மூடி விட்டுறேன். ஸோ அது வெந்துட்டுருக்கட்டும். அது வெந்துட்டுருக்கிறதுக்கு இடையில நான் இந்த கொண்டைக்கடலையை வந்து தனியாக எடுத்து நான் மசித்து இதை நான் கூட சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி சேர்ப்பாங்க. ஸோ அதை மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது மறுபடியும் இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மசித்து கூட சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி நான் பண்ணுறது. நம்ம சப்பாத்தி மோஸ்ட்லி நம்ம ரெடி பண்ணும்போது மாவு தட்டிட்டு அதுக்கப்புறம் உருண்டையெல்லாம் உருட்டி தனியாக வச்சுட்டு அதை திரும்ப நம்ம தட்டுவோம். அது வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். அதாவது மொத்தமாக மாவு பிசைஞ்சு வச்சதை இப்படி மொத்தமாக நம்ம தட்டி எடுத்துக்கிறணும். அந்த தட்டின மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக நமக்கு வந்துடும். அதாவது சில பேர் வந்து பூரிக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவோம், ஆனால் சப்பாத்திக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. ஸோ நாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதை லைட்டாக மாவு தூவிட்டு நம்ம தட்டுனா மட்டும் போதும், நமக்கு சிம்பிளாக வந்துடும். அதே நேரத்தில் நல்ல ரவுண்ட் ஷேப்பும் நமக்கு கிடைக்கும் அந்த சப்பாத்தி. ஸோ இது வந்து நீங்கள் பெகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் சமைச்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிப்ஸும் கூட. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மொத்தமாக நான் தட்டி எடுத்துட்டு, ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டு, அது வரிசையை நான் தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா மாவு தூவிட்டு, நெக்ஸ்ட்டு நான் தட்டும்போது நான் மாவு தூவ தேவையே இல்லை. ஸோ அந்த மாவே நல்லா அப்சர்வ் ஆகி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணேன். இப்படி தான் நம்ம பண்ணக்கூடிய சமையலாகட்டும், இல்லை நம்ம ரெடி பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் பண்ண முடியுமா? அதை எந்த மாதிரி நம்ம மாற்றி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக அதாவது நம்மளுடைய டைமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய சமையலை முடிக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும். நிறைய பேர் 24 மணி நேரம் கிச்சன்லேயே போகுது எனக்கு லைஃப், வேறு எதை பற்றியுமே என்னால் யோசிக்கவே முடியலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஏன்னா நம்மளோட டைமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவ் பண்ணுறோமோ, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுடைய கோல் இல்லை நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணுறதுக்காக ஒரு டைம் நமக்கு அமையும். ஸோ நாமளாக ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம் அமையும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது வந்து ஈவினிங் எடுத்த கிளிப்ஸு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு குழந்தைங்களுக்கு லீவு அப்படின்னாலே நம்ம ஈவினிங் ஏதாச்சும் வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்குவோம், இல்லைன்னா வீட்டில் ரெடி பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி வந்து கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப சம்டைம்ஸ் ஆசையாக இருக்கும். எனக்கு எது பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சோ, ஸோ அந்த அன்னைக்குன்னே நான் பண்ணி சாப்பிட்ருவேன். ஏன்னா குழந்தைங்க ஹஸ்பண்ட் அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதை உடனே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் நமக்குன்னு ஆசைப்படும் போது அதை பண்ணி சாப்பிடவே மாட்டோம். ஏனோ தானோ அப்படின்னு இருப்போம். பட் நான் அப்படி இருக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஸோ ரொம்பவே முக்கியம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே முக்கியம். அதனால் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடாகட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும். அதுக்கப்புறமா தான் அடுத்தவங்க உங்களை மதிப்பாங்க. ஸோ நாமளே நம்ம மேலே மதிப்பு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா, எதை நோக்கி போயிடுதுன்னே தெரியலை அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடையே போயிட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்க்கக்கூடியவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். நம்மளை பார்த்தாலே பிடிக்காது சில பேருக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. எதுவாக இருந்தாலுமே உங்களை பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்கணும், உங்களை பார்த்த உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்க, உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய மனசு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதுவும் போல் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது நம்ம உடலில் உள்ள செல்ஸ் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இது மூலமாக நம்ம உடலில் உள்ள நோயும் கண்டிப்பாக குணமாகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு பொங்கல் ஈவினிங் அன்னைக்குன்னு சரியான கூட்டமாக இருந்துச்சு. நார்மலாக ஆனுவல் டே ஸ்கூல் டேஸ் லீவில் வந்து சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டு பீச்சில் போய் சாப்பிட்டுட்டு வருவோம். ஆனால் நியூ இயர் அன்னைக்கு அண்டு பொங்கல் அன்னைக்குன்னு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அன்னைக்குன்னு ஸ்கூல் வந்து லீவு அப்படின்றதால சாப்பாடு கொண்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் அங்கேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வர்றது பழக்கம். இது வந்து என்னோடய சின்ன வயசில் இருந்து எங்கள் ஊரில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய கூட்டமாக இருந்துச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் வெளியூரில் இருந்து கூட எங்கள் ஊர் பீச்சுக்கு வந்திருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு படிப்பாளி வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க பீச்சில் உட்காந்துட்டு. நம்ம வெளியில் போகும்போது சரி, நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடம் வந்து அந்த ஒரு இயற்கை சூழல் நம்ம ரசிக்க கற்றுக்கிறணும். மோஸ்ட்லி என்னை பொறுத்தவரை பீச் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பீச்சோட அலை சவுண்டு அது எல்லாமே மனசுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் இது வரைக்கும் பீச்சுக்கு போய் அந்த அலையோட சவுண்டு நீங்கள் கேட்டதில்லை அப்படின்னா ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பீச்சில் போய் உட்காந்து அப்படியே கண்ணை மூடி அந்த அலையோட சவுண்டை மட்டும் நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் மனசு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கோபப்படக்கூடிய நபராக இருந்தாலுமே உங்களோட கோபத்தை அப்படியே டோட்டலி அதை வந்து சேஞ்ச் பண்ணிடும். இது வந்து உண்மையிலேயான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணுறீங்க, நான் எனக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது, அது நீங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நான் வந்து லைஃப் கோச்சிங்கில் பண்ணுறேன் அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களோட ஹேபிட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். பட் லைஃப் கோச்சிங் வந்து
நான் இப்போ இன்னும் ஆன்லைனில் கொடுக்க ஆரம்பிக்கலை. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அந்த மாதிரி நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் எங்கள் ஊரில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஃப்யூச்சரில் எப்படி அப்படின்றது இறைவனோட கைகளில் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. நல்ல இயற்கையான காற்றை சுவாசிங்க, இயற்கையான விஷயங்களை பார்த்து ரசிங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையுமே நம்ம வந்து ரசித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். உங்களுக்கு டிராயிங் பண்ணுறது பிடிக்கும், இல்லை டெய்லரிங் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நீங்கி கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆகிடும். அண்ட் இது வந்து அடுத்த நாள் பொங்கல், அதாவது மாட்டுப் பொங்கல் அன்னைக்குன்னு எங்கள் ஊரில் ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா குழந்தைங்களை வந்து ஜஸ்ட் ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டி எல்லாமே வச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நடந்தது பார்த்திங்கன்னா பலூன் உடைக்கிற போட்டி நடந்துச்சு. இது வந்து சேர் போட்டி நடக்குது. ஸோ மியூசிக்கல் சேர் தான். இதில் ஃபைஹா பேபியும் சேர்ந்துருக்காங்க. ஸோ அந்த குட்டியாக வர்றாங்க பாருங்கள், ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. ஸோ அந்த 1 to 5th வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக உள்ளது. அதுலேயே ரொம்ப குட்டியாக இருந்தது ஃபைஹா பேபி மட்டும்தான். சும்மா ஆசைக்காக லைட்டாக சேர்த்தது. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்க வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்க. நம்ம போட்டியில் சேரும்போது அதை ஜெயிக்கிறோம் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சேரணும், கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த ஒரு பழக்கத்தை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அண்ட் அடுத்து வந்து வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸுமே கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பானை உடைக்கிறது. ஸோ தூரமாக இருந்ததுனால என்னால் ஒழுங்காக கவர் பண்ண முடியலை. பானையை உடைச்சிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. பலூன் வந்து ஊதணும். ஸோ ஊதிட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரோடைய பலூன் ஃபஸ்ட்டு உடையுதோ அவங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஓடி போய்ட்டு அந்த கோட்டை தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேருக்கு பலூன் உடஞ்சிருச்சு. சில பேருக்கு வந்து பலூன் அப்படியே பெருசாக போயிட்டே இருந்துச்சே தவிர அது வந்து உடையலை. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சின்ன வயசில் உள்ள அந்த ஞாபகங்கள் அப்படியே கண்ணு முன்னாடி லைட்டாக அப்படியே வந்துட்டு போச்சு. ஸோ இதை பார்க்குறதுக்காகவே நான் போயிருந்தேன். அந்த அன்னைக்குன்னு சாப்பாடு கூட சைடில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எவ்வளோ நேரம் இருந்தேன் அப்படின்னா ஒரு மணி வரை தான் இருந்தேன். அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியலை. ரொம்ப ஓவரான வெயிலாக இருந்துச்சு. அதனால நானுமே ஒரு மணிக்கு நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. ஸோ இது வந்துட்டு லேடிஸ்க்கான போட்டி நடந்துச்சு. அந்த லேடிஸ்க்கான போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ஸ்க்கான போட்டி நடந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு தனியாக போட்டி. ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு காம்படிஷன் வச்சு அதுக்கு என்கரேஜ் பண்ணுறது மாதிரியாக அவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட்டும் கொடுத்துட்ருந்தாங்க. அடுத்த போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் போட்டி. அதாவது சைக்கிள் வந்து ரொம்ப ஸ்லோவாக யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகும்போது அதிகமான தூரம் போக வேண்டியிருக்கும். ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் சின்ன ரோடு உள்ளேயே இந்த காம்படிஷன் நடந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகிறவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. சைடில் வந்து சாப்பாடுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களோட மைண்டை வந்து பாசிட்டிவாக மாற்றி உங்களோட லைஃப்பை ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக நீங்கள் மாற்ற முடியும். உங்களால் முடியும். உங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக முடியும். ஸோ எண்ணங்களை வந்து சரியான முறையில் நம்ம யோசிக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.